முதலமைச்சர் பின்னாடி இருக்கிற அந்த இன்னொரு நபர் யாரு? ஹூ இஸ் த சூப்பர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்டிருந்தாரு இல்லையா? அதே கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்போ இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் திரும்பவும் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முதற்கொண்டு பல கட்சி தலைவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில மாற்றப்பட்ட அந்த ருபீஸ்னுடைய சிம்பிள் ரூவா மாத்தி இருக்கிறாங்க இல்லையா? இதுதான் ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு தமிழ் பையன் உதயகுமார் அப்படின்ற இந்த பையன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்தியாவில் முழுக்க வந்து ஒரு காம்படிஷன் நடத்தும் போது இந்த சிம்பிள் இந்த பையன் ரெடி பண்ணி இது தமிழ் பையனால பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு பெருமையோட அவருக்காக ஒரு விழாவெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. முக்கியமா இதுல ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூலிங் பார்ட்டியா இருந்த அந்த சமயத்துல தான் இது நடந்துச்சு 2010ல. சோ அப்ப நடந்த ஒரு விஷயம் தமிழால ஆகப்பட்டது அப்படின்னும் போது தமிழர் செஞ்ச ஒரு விஷயத்த நீங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்றீங்க அப்படின்னா தமிழர்களை நீங்க எதிர்க்கிறீங்களா? தமிழை வந்து நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டிருக்காரு. சோ பாயிண்ட் அவரது கரெக்ட். இதை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய சைட்ல இருந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் டோட்டலா ஒரு இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சிம்பிள் அப்படின்னாவே வந்து ருபீஸ்னுடைய சிம்பிள் அப்படின்னா அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ திடீர்னு அந்த ஒரு சிம்பிள் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ரூவா தான் போடணும் அப்படின்னா தமிழகத்துக்கு மட்டும் தனியா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது தெரியல. லட்டின் தேவனாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு வார்த்தைகளையும் கலந்த உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பிள் தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? உங்களுக்கே இதெல்லாம் வந்து நீங்க தான் பண்ணிருக்கீங்க, நம்ம தான் நம்மளோட ரூலிங் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுது. தெரிஞ்சும் திரும்பவும் அந்த தவறை ஏன் பண்றீங்க? அது வேணான்னு ஏன் ஒதுக்குறீங்க? ஹிந்தி பிடிக்கல, ஹிந்தி திணிப்பு பிடிக்கல அப்படின்றதுனால அது ஹிந்தி வார்த்தை நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல கட்சிகள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. சோ இப்ப வந்து இது யார் சொல்லி இது வேண்டாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்க? யாரு உங்களுக்கு மேல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் கேட்கப்படுற ஒரு கொஸ்டினா இருக்கு. சோ அதுக்கான ஒரு விளக்கம் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ட் இப்போ என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. லைக் வந்து அந்த மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை, இது தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஒன்னொன்னா அகெயின் அண்ட் அகெயின் இப்போ இந்த ஒரு இஷ்யூ, இப்போ பார்லிமெண்ட் போனா அங்க வந்து தமிழ் பத்தி வந்து பேசுறது நாகரிகம் இல்ல அநாகரிகமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து டெய்லி இவங்க சொன்னது கரெக்ட், அவங்க சொன்னது தப்பு, இவங்க மேலதான் கரெக்ட், அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல கோணல்ல பல விஷயங்கள் போய்கிட்டே இருந்தாலும் இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை ப்ளீஸ் மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அகைன் உங்களுக்கு எல்லா நாட்டு நடப்பையுமே தெரிஞ்சுக்கணும், குட்டி குட்டியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.